மக்களினுடைய மண்மொழியாக திகழ்பவனே சிகாமணியே வேலவனே. நெல்லூர் திருவிழாவினுடைய 11ஆம் நாள் திருவிழா எவ்வாறு நடைபெற்றது என்பது சம்பந்தம் வந்து பார்க்க போகிறோம். வணக்கமுறவுகளே, இந்த காணொலியில் வந்து நாங்கள் பார்க்க போகிறது நெல்லூர் திருவிழாவினுடைய 11ஆம் நாள் திருவிழா எவ்வாறு நடைபெற்றது என்பது சம்பந்தம் வந்து பார்க்க போகிறோம். இந்த 11ஆம் திருவிழாவில் வந்து பல்வேறுபட்ட வித்தியாசமான முறையிலே சில மாற்றங்கள் நடைபெற்றுள்ளன. அதையும் வந்து பார்க்க போகிறோம். முருகப்பெருமான் எவ்வாறு அழகாக அந்த 3 மைலிலும் வந்து அந்த காட்சி இரண்டையும் வந்து நாங்கள் தெளிவாகவும் அழகாகவும் வந்து பார்க்க போகிறோம். என்ன மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள் இந்த 11ஆம் திருவிழாவில் வந்து நடந்திருக்கு என்பது சம்பந்தமாக இந்த காணொலியில் வந்து நாங்கள் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைய நாள் நன்னூரின் 11ஆம் நாள் திருவிழா. இந்த 11ஆம் நாள் திருவிழாவில் முருகப்பெருமான் எவ்வாறு வரப்போகின்றார், என்ன மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள் இங்கே நடைபெறப் போகிறது என்பது சம்பந்தமான சகல விஷயங்களை இந்த காணொலியில் வந்து பார்க்க போகிறோம். இன்னும் சற்று நேரத்தில் சுவாமி வழியால் வருகிற இந்த காட்சி அதனை நாங்கள் வந்து பார்க்கலாம். அதேபோல் எல்லா மொழியினையும் சேர்ந்தவர்களும் வந்து இங்கே வந்து வருகை தருவார்கள். மக்கள் வந்து உள்ளுக்கு ஜாக்க பூஜை நிறைவடைந்து வருகின்ற அந்த காட்சியின் சற்று நிமிடத்தில் சுவாமியானது வர உள்ளது. அதே மாதிரி வெளிநாட்டவர்களும் பலர் வந்து வந்துக்கிற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்க முடியும். இன்றைய தினம் மயில் வாகனத்தில் முருகப்பெருமான் வருகின்ற அந்த காட்சியை நாங்கள் பார்க்கலாம். என்றால் மயில் வாகனம் வந்து கட்டப்பட்டிருக்கின்ற அந்த காட்சி, அதே மாதிரி நிறைய தொண்டர்களும் வந்து சாமியை தூக்குவதற்காக வந்து காத்திருக்கின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். பச்சை மயில் வாகனத்தில் இன்று முருகன் தோற்றமளிக்க உள்ளார். நல்லூர் முருகன் வழியால் வருகின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். இன்று 3 வாகனத்தில் வந்து சுவாமியானவர் வரப்போகின்றார். வள்ளி தெய்வானை சமேதராக முருகப்பெருமான் வருகின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். மூன்று சுவாமியும் வழியால் வருகின்ற அந்த காட்சி மிக வேகமாக வந்து மயிலில் ஏற்றப்பட்ட அந்த காட்சி. எல்லா மயில் வாகனமும் மிகப்பெரிய வாகனங்கள், மிக அழகாக வர்ணம் தீட்டப்பட்டு அந்த பச்சை மயில் வாகனத்தில் முருகப்பெருமானானவர் தோற்றமளிக்கின்ற அந்த காட்சி. பழமையாக சுவாமி வீதி உலா வருவதற்காக நேரத்தில் வெளியால் வரும். ஆனால் இன்று முன்னுக்கு சாமி இருத்தப்பட்டு என்ன விஷயங்கள் நடைபெறுகின்றது என்பதை வந்து நாங்கள் பார்க்கலாம்.
ராஜ கம்பீரத்துடன் மக்கள் புடை சூழ நெல்லை கந்தன் வருகின்ற அந்த காட்சி எனும் சற்று நிமிடத்தில் வந்து நடைபெறப் போகின்றது. மெல்ல மெல்ல நகர்ந்து சாமி பலியால் வருகிற அந்த காட்சி மேளதாளத்துடன் மயிலில் மிகவும் மெதுவாக முருகப்பெருமான் வார அந்த காட்சி இனி வந்து 3 சுவாமியாக முருகப்பெருமான் வருகின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் இனி பார்க்க முடியும். தொண்டர்கள் மிகவும் நேர்த்தியான முறையிலே அந்த 3 சாமியை வந்து எதுவித ஏற்றரக்கவுமின்றி எதுவித ஆட்டவுமின்றி காவை கொண்டு வார அந்த காட்சி நேர்த்தியான முறையிலே அதே உயரமானவர்கள் 2 பக்கங்களும் சுவாமியை காவும் வரும்போது மிக அழகாக அந்த சுவாமி பார்ப்பதற்கு இருக்கும். அதே போல் எந்த ஒரு ஏற்றரக்கம் இல்லாமல் முன்னுக்கு பின்னுக்கு தள்ளாமல் நேர்த்தியான முறையிலே காவப்பட்டு கொண்டு வார அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். அந்த செங்கோல் தங்கத்தால் ஆக்கப்பட்டிருக்கு என்று சொல்வார்கள். முக்கியமான குருக்கள் கையிலே இது சில நேரங்களில் இருக்கும். இந்த ராஜ கோபுரத்தின் நடுவால் சாமியானது வரும்பொழுது மிகவும் அழகாக இருக்கும். அந்த ஒரு காட்சியை வந்து நாங்கள் பார்க்கலாம். இந்த தெற்கு வாசல் வீதியிலே ராஜகோபுரத்துக்கு முன்னால் தேவாரம் இசைக்கப்படுகின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் இனி பார்க்கலாம்.
நாகாதல வேலவனாருகமே
சாமியானது மேற்கு வீதியை நோக்கி நகர்வடைந்து செல்கின்றது. பக்தர்கள் எல்லோருமே வந்து குவிந்து முருகப்பெருமானை தரிசிப்பதற்காக வந்துள்ளனர். இன்று விடுமுறை நாள் என்றபடியினால் வளமையை விட அதிகமான பக்தர்கள் வந்து இருக்கின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்த்து கொள்ளலாம். அதேபோல் முருகப்பெருமான 3 மைல் ஏறி இன்று வருகின்ற அந்த காட்சி வள்ளி தெய்வானை சமேதராக மிக அழகாக அலங்காரம் செய்யப்பட்ட நெல்லைக்கந்தன், நேர்த்தியான அந்த அழகான வெள்ளை பச்சை ரோஸ் கலரிலான மாலைகளுடன் காட்சி அளிக்கின்றது. தற்போது அமைதியாக செல்லும் இந்த வீதி உலாவானது இன்னும் சற்று நிமிடத்தில் தேவரத்துடன் நிறைவு பெறும். குருக்களுடைய அந்த தேவாரத்துடன் ஆடி அசைந்து நெல்லைக்கந்தன் வருகின்ற அந்த காட்சி, வீதி முழுக்க மின் விளக்குகள் குறைக்கப்பட்டு முருகனை மட்டும் தெரிவதற்காக மின் விளக்குகள் வாகனங்கள் பொருத்தப்பட்டு எங்கு நின்று பார்த்தாலும் தகதகவென மின்னுகின்ற தோற்றத்துடன் நெல்லைக்கந்தனை மக்கள் பார்க்க முடியும். அலங்காரா நெல்லூரா எனும் வாசகம் வந்து பொறிக்கப்பட்டிருக்கின்ற அந்த காட்சி
முருகப்பெருமான் கோயிலுக்குள் செல்கின்ற அந்த காட்சி, மின் விளக்குகள் அணைக்கப்பட்டு மெல்ல மெல்ல ஆடி அசைந்து கோயிலுக்குள் செல்கின்ற அந்த காட்சியை நாங்கள் பார்க்கின்றோம். கோயிலுக்குள் அந்த மயில் வாகனத்தில் நெல்லை கந்தன் வருகின்ற அந்த காட்சி, முருகப்பெருமான் பிள்ளை தண்டில் தூக்கப்பட்டு ஏனைய சுமாமிகளுடன் செல்லும் அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கலாம். ஒரு சாமியாக உள்ளே செல்கின்ற அந்த காட்சி இன்றைய 11ஆம் நாள் திருவிழா சிறப்பாக முடிவடைந்துள்ளதை நாங்கள் பார்த்துள்ளோம். 3 சாமிகளுடன் நெல்லை கந்தன் வருந்த அந்த காட்சி. சரி உறவுகளை, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு சிறந்த ஒரு காணொளியை நான் உங்களை சந்திக்கிறேன்.